சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று சற்று நேரம் வேதத்திலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 1 15 வசனத்தின் முற்பகுதி. 1 தீமோத்தேயு 1 15 ஆவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 19 லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம், இன்று தேவ செய்தியின் தலைப்பு இயேசு வந்த வீடுகள். ஒரு மனிதனின் இதயம் என்னும் வீட்டுக்குள்ளே இயேசு வர வேண்டும். இயேசு இருக்க வேண்டும், தங்க வேண்டும். மனிதனின் இதயத்துக்குள்ளே சாத்தான் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் தங்க வேண்டும். மனிதனின் இதயத்துக்குள்ளே அசுத்தம் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்க வேண்டும். இதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இருள் இருக்கக்கூடாது, ஒளி இருக்க வேண்டும். அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த ஒளியாகிய இயேசு மனிதனின் இதயத்துக்குள்ளே வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் வீட்டுக்குள்ளேயும் இயேசு வர வேண்டும், அவர் தங்க வேண்டும். அனைத்து சபைக்குள்ளேயும் இயேசு வர வேண்டும், சபையிலே அவர் நிரந்தரமாக தங்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கிறோம். இதோ நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு சொல்கிறார். மனிதனின் இதய கதவை இயேசு தட்டுகிறார். மனிதன் அந்த இதய கதவை திறந்தால் இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ளே வந்து அந்த மனிதனை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்கிறார். பாவியின் இதய கதவை மட்டுமல்ல, பரிசுத்தவான்கின் இதய கதவுகளையும் தட்டுகிறார். சபைக்கு வருகிற எல்லாருடைய இதய கதவுகளையும் தட்டுகிறார். காரணம், அனைத்து விசுவாசிகளோடும் பரிசுத்தவான்களோடும் எப்பொழுதும் உறவாட கர்த்தர் விரும்புகிறார். நம்மோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். நாம் பரிசுத்தத்தின்மே பரிசுத்தம் அடைய இயேசு விரும்புகிறார். முடிய பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வர வேண்டும், உலாவ வேண்டும், தங்க வேண்டும். இயேசு சகை வீட்டுக்கு வந்தார், தங்கினார். அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது. குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை நாம் லூக்கா சுவிசேஷம் 19:9 10 நாம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சகையை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. இயேசு சகை வீட்டுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சகையை மட்டும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம், குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். சகை மட்டுமல்ல, குடும்பத்தால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இயேசு வந்த வீட்டிலே அந்த குடும்பம் முழுதும் அது அங்கே ரட்சிப்பு காணப்படுகிறது. அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று கூறுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் குமாரன் என்றால் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இவனுக்குள்ளே வரும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் அந்த அர்த்தம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். ஆம், ஆபிரகாமுக்கு குமாரன். இயேசு வந்த உடனே அவர் சொன்ன ஆபிரகாமுக்கு குமாரன். அப்படி என்றால் அந்த குமாரனுக்குரிய அந்த தகப்பனுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் குமாரனுக்கு சேரும். ஆம், ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம்
அந்த சகைவுக்கு வந்து சேர்ந்தது. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சகல ஆசீர்வாதமும் சகைக்கு வந்து சேர்ந்தது. ஆம், அதுபோல இயேசு நம் வீட்டுக்குள்ளே தங்கும் போது, இயேசு நம் வீட்டுக்குள்ளே அவர் வரும்போது, ஆமேன், சகல ஆசீர்வாதமும் இங்கே நம் வீட்டுக்குள்ளே தங்கும். எட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் நம்மை முடிசூட்டுவார். சகை வீட்டிற்கு இயேசு வந்தார், ஆகையால் அவனும் அவன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். அது உண்மைதான். அதற்கு காரணம் என்ன? சகை இயேசுவை பார்க்க மிகவும் ஆசைப்பட்டான், மிகவும் ஆசைப்பட்டான், வாஞ்சியாய் இருந்தான். மானான நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை காண வாஞ்சிக்கிறது என்ற தாகத்தோடு இயேசுவை பார்க்க வந்தான். இயேசுவையும் பார்த்தான். ஆம், அதே போல நீங்களும் இயேசுவை பார்க்க வாஞ்சியோடும் தாகத்தோடும் இருந்தால் இயேசுவை பார்க்கலாம், இயேசுவின் சத்தத்தை கேட்கலாம். வேதம் வாசிக்கும் போது தேவ பிரசனத்தை நீங்கள் உணரலாம். ஜெபிக்கும் போது இயேசுவின் மெல்லிய குரலை கேட்கலாம். சகைவு ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனும் ஐஸ்வர்யமானாய் இருந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சகைவு தலைவனாய் இருந்தாலும் மிக பெரிய பணக்காரனாய் இருந்த போதிலும் அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து மேட்டிமையிலிருந்து தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து நிமித்தம் இயேசு சகை வீட்டுக்கு சென்றார். ஆம், தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான். அவன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிக்குள் வீட்டுக்குள்ளே இயேசு வருவார். ரட்சிப்பு உண்டாகும், தேவ சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரிடத்தில் தான் நிரந்தரமான சமாதானம் உண்டு, நிரந்தரமான சந்தோஷம் உண்டு. ஆம், இயேசு சகை வீட்டுக்கு வந்தார், அங்கே ரட்சிப்பு உண்டாயிற்று. அதே போல இயேசு பேதுருவின் மாமி வீட்டுக்கு அவர் சென்றார். அங்கே பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்ததை இயேசு பார்த்து தன் கையை தொட்டு, பேதுருவின் மாமியின் மேல் தன் கையை தொட்டு அந்த ஜுரத்தை நீக்கிறார். அங்கே சுகம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இயேசு வந்த வீட்டில் சுகம் உண்டாகும். முதலாவது பார்த்தோம், இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும். இப்பொழுது இயேசு வந்த வீட்டில் அது சுகம் உண்டாகும். ஆம், பேதுருவின் மாமியின் ஜுரம் நீங்கி அங்கே பேதுருவின் மாமி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் கூட வந்த அந்த சீசர்களுக்கும் அவர் பணிவிடை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே சுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆம், சுகமான உடனே அவள் சும்மா இருக்கவில்லை. பேதுருவின் மாமி சுகம் கிடைத்தவுடனே அங்கே இயேசுவுக்கும் அவரோடு வந்த ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் அவர் பணிவிடை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் பாடுபட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆம், இயேசு இந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டு. இயேசு வந்த வீட்டில் அங்கே சுகம் என்று ஒன்று. ஆமென். இயேசு வந்த வீட்டில் குறைவு நீங்கி நிறைவாகும். இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் கல்யாண வீட்டுக்கு சென்றார். அதை யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதை யோவான் 2ஆம் அதிகாரம் 2இல் வாசிக்கலாம். இயேசு வந்த அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவை இயேசு நிறைவாக்கினார். அந்த வீட்டிலே அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, உன் வீட்டில் ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் இருந்தும் குழந்தை இல்லாத ஒரு குறைவு உனக்கு இருக்கலாம். அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். எப்பேற்பட்ட குறைவா இருந்தாலும் சரி,
உன் குடும்பத்துக்குள்ளே எப்பேற்பட்ட குறைவு இருந்தாலும் சரி, இயேசு நம் வீட்டுக்குள்ளே அவர் வரும்போது நிச்சயமாக அந்த குறைவெல்லாம் கர்த்தர் நீக்கி அவர் நிறைவாக ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொந்த வீடு இல்லாத குறைவு இருக்கலாம். உங்களுக்கு சொந்த வீடை கர்த்தர் கொடுத்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். தேவன் ஞானத்தில் நிரப்புவார். ஜெப குறைவு உங்களிடத்து குறைவாக இருக்கலாம். அந்த ஜெப குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். வேத வாசிப்பு குறைவாக இருக்கலாம். அதை கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அபிஷேக குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுக்கு அற்புதம் செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்கள் வீட்டில் அன்பு குறைவாக இருக்கலாம். இன்று முதல் தேவ அன்பு உங்கள் குடும்பத்தில் நிறைவாக காணப்படும். இயேசு வந்த வீட்டில் பாவம் நீங்கி பரிசுத்தம் உண்டாகும். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். பரிசேயன் ஒருவன் வீட்டிற்கு இயேசுவை அழைத்தான். இயேசு பரிசேயன் வீட்டுக்கு சென்றார். தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசுவும் பரிசேயன் வீட்டில் வந்து இருந்தார். அந்த பரிசேயன் பெயர் சீமோன். ஆனால் வீட்டிற்கு வந்த இயேசுவை பரிசேயன் கனம் பண்ணவில்லை, மதிக்கவில்லை, மரியாதை செலுத்தவில்லை. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த ஊரில் உள்ள பாவியான ஸ்திரியோ இயேசு பரிசேயன் வீட்டில் இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசுவை அழைத்த பரிசேயனோ அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னான் என்று இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர்கள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி இயேசுவை குற்றம் சாட்டினான். உடனே இயேசு பரிசேயனை நோக்கி, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ ஏன் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை? இவ்வளவு தண்ணீரால் என் கால்களை நனைத்து என் தலைமுறையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று லூக்கா 7 சுவிசேஷம் 7 அதிகாரம் 44, 45 வாசிக்கலாம். ஆம், திடீரெனமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உன் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். இவள் என்னை கனப்படுத்தினாள், எனக்கு மரியாதை செலுத்தினாள், எனக்குரிய ஸ்தானத்தை கொடுத்தாள் என்று அந்த ஸ்திரியின் பாவத்தை இயேசு மன்னித்தார். ஆம், இயேசு வந்த வீட்டிலே பாவ மன்னிப்பு உண்டு, மனம் திரும்புதல் உண்டாகும். அந்த ஸ்திரியின் இதயத்திலே ஆத்துமாவிலே ஒரு பெரிய தேவ சமாதானம், சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் பரிசேயனோ இயேசுவை கனப்படுத்தவில்லை, மதிக்கவில்லை, இயேசுவிடம் அன்பு கூறவில்லை, இயேசுவிடம் தன்னை தாழ்த்தவில்லை. ஆகையால் பரிசேயன் தேவ சமாதானத்தை இழக்க நேரிடும், ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். இயேசு அந்த பரிசேயன் மேல் பிரியப்பட மாட்டான். ஆம், இயேசுவை நாம் கனப்படுத்த வேண்டும். இயேசுவை நாம் நம்பினால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவை கூடிய ஸ்தானத்தை நாம் இயேசுவை கனப்படுத்த வேண்டும். ஆம், இதே போல்தான் அநேக மனிதர்கள் இயேசுவை நம்புவார்கள், கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பார்கள், ஜெபம் செய்வார்கள், ஆலயத்துக்கு வருவார்கள், எல்லாம் கடமைக்காக செய்வார்கள். ஆலயத்துக்கு வருவார்கள், ஆனால் சரியான நேரத்துக்கு வர மாட்டார்கள். காணிக்கை கொடுப்பார்கள், மனப்பூர்வமாக கொடுக்க மாட்டார்கள். ஆலயத்துக்கு வருவார்கள், வந்து மற்றவரிடம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆம், இந்த காரியத்தை செய்வதனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் துக்கப்படுகிறார், ஆசீர்வாதங்கள் தடைபடும். இயேசு இவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் கர்த்தருக்கு அன்பு கூறி அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்.
இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டு. இயேசு வந்த வீட்டில் நிரந்தரமான சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் சுகம், ஆரோக்கியம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் ஜெயம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் நித்திய ஜீவன் உண்டு, பரிசுத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஆம், இயேசு வந்த வீட்டில் நிச்சயமாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாய் இருக்கும். ஆம், இயேசு அதே போல இயேசு உயிர்த்திருந்த பின்பு சீசர்கள் கூடியிருந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். இதை யோவான் 20:19 பார்க்கலாம். இயேசு அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னார். ஆம், இயேசு பூட்டிய வீட்டிற்கு வந்தார், அங்கே சமாதானம் என்று கூறினார். ஆம், இயேசு வந்த வீட்டில் அது ஒரு நிரந்தரமான சமாதானம் உண்டு. சீசர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவர் பெற்றுக்கொண்டார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தாவியால் நிரப்புவார். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம் வீட்டில் தங்கி இருக்கிறார். அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆம், நிச்சயமாக இயேசு வந்த வீட்டிலே அரங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. ஆம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை கோடா கோடியாக பெருக செய்வார். உங்கள் குடும்பம் கோடா கோடியாக பெருகும். ஆவிக்குரிய சீவியத்தையும் பூமிக்குரிய சீவியத்தையும் கர்த்தர் உங்களை கோடா கோடியாக பெருக செய்வார். சபை பெருகும். ஆம், கோடான கோடி ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சபைகள் நிரம்பி வழியும். ஆமேன், ஆமேன். ஓ ஷகரலா தோராவா கரவலவலவா. ஆமேன். இயேசு வந்திருக்கிறார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஓ ஹல்லேலூயா, இயேசு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த அதிகாலை ஜெப வேளையிலே கர்த்தர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளும் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் விடுதலை உண்டு. இயேசு வந்த வீட்டில் ஓ ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் எப்போதும், சந்தோஷம் எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் எப்போதும், சமாதானம் எப்போதும். இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதமே, இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதமே, இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதமே, ஆசீர்வாத ஆசீர்வாத. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் எப்போதும். ஆமே. நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் நன்றி உரிமை சோத்திருக்கிறோம். நீ எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியா நன்றி உரிமை சோத்திருக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். இயேசு வந்த வீட்டிலே
ஆமேன். அப்பா அல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் உண்டு. நீ எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால், நீர் வந்திருக்கபடியா நன்றி உண்மை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. யாருக்கும் கிடைக்காத சலாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியா நன்றி உண்மை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா இந்த அதிகாலை ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பலிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஸ்தோத்திரம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.